போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான இன்று நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். அபுதாபி வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோட சயீத் அல் ஜுவைதியும் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அனில் மேராவும் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டு சமீபத்தில் 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ் அது சம்மந்தமான செக்டர்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு, அதாவது அது சம்மந்தமான புது ஸ்டார்ட் அப்ஸை அந்த கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது இதை சிம்பிளாக நம்ம ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லலாம். பேசிக்லி இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நாம் வந்து ஒரு பொருள்களை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து பணம் வந்து கை மாறுது. ஸோ அது சம்மந்தமான சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனிஸை வந்து நம்ம ஃபின்டெக் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது சம்மந்தமான இப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாமளே இப்போ வந்து பொருள்கள் வாங்குறது வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனிஸ் கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். ஸோ அதில் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, விசாகப்பட்டினத்தை குளோபல் ஃபின்டெக் ஹப்பாக மாற்றணும். அதன் அடிப்படையில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மன் குரு பிரசாத் மொஹோபத்ரா அவர் வந்து ஒரு சென்ட்ரல் ஏர் டிராஃபிக் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ஏர்போர்ட்டை ரீச் பண்ண பிறகு லேண்ட் ஆகிறதுக்கு சிக்னல் கிடைக்க டைம் எடுக்குது. இதனால் ஃப்ளைட் வந்து மேலேயே பறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஃபியூவல் வந்து செலவாகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூவலில் வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மாசு அதுவும் அதிகமாகுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரல் ஏர் டிராஃபிக் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிலேஸ், அதாவது டு கட் த ஃப்ளைட் டிலேஸ், அதாவது ஃப்ளைட்ஸ் வந்து மேலேயே பறந்துட்டு இருக்கிறத வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை கொண்டு வரது மூலமாக பார்த்திங்கன்னா 1680 crore rupees வந்து சேவ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜமைக்கா மென்ஸ் டீம் வந்து 4x100 மீட்டர் ரிலேயில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க ஒலிம்பிக்ஸில். ஆனால் அந்த ரிலே டீமில் இருந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து நெஸ்டா கார்ட்டர், அவர் வந்து ஊக்க மருந்து சாப்பிட்ருக்காருன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா ஜமைக்கா டீமுக்கு கிடைச்சா அந்த கோல்டு மெடல் வந்து செல்லாது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மேகாலயா கவர்னராக இருந்த சண்முகநாதன் அவர் மேலே சில பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததன் காரணமாக அவர் அந்த கவர்னர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. வரிசையில் இந்தியன் நேவி தியேட்டர் ரெடினஸ் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ் செஞ்சுருக்காங்க. அதாவது போருக்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸசைஸ். இதை சிம்பிளாக நம்ம கம்பேட் ரெடினஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பேரை பார்த்திங்கன்னா தியேட்டர் ரெடினஸ் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ், அதாவது சிம்பிளாக TROPEX ட்ராபெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி 2015 செஞ்சுருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ஸில் இருக்க ஷிப்ஸும் ஏர்கிராஃப்ட்ஸும் கலந்துக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் மெட்ரோ மணிலாவில் நடந்த மிஸ் யூனிவர்ஸ்க்கான போட்டியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஐரிஸ் மெட்டானேர் இவங்க 2016க்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. டென்னிஸ் விளையாட்டில் மிக உயரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுற கிராண்ட் ஸ்லாம்ஸ், அந்த கிராண்ட் ஸ்லாம்ஸில் முதல் வரிசையில் இருக்கிறது ஆஸ்திரேலியன் ஓப்பன். இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனில் செரீனா வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட கூட பிறந்த சிஸ்டரான வீனஸ் வில்லியம்ஸை வின் பண்ணி ஆஸ்திரேலியன் ஓப்பன் உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து ராஜர் ஃபெடரர் வின் பண்ணியிருக்காரு.
டைட்டில் ராஜர் ஃபெடரர் பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடாலை பீட் பண்ணி இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. இந்த டைட்டிலானது ராஜர் ஃபெடரர் வின் பண்ணுற 18th டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதை சிம்பிளாக நம்ம SDGs அப்படின்னு சொல்லுவோம். இந்த SDGயோட யுனைடெட் நேஷன் குட்வில் அம்பாசிடராக அசோக் அமிர்தராஜை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கான குட்வில் அம்பாசிடராக அசோக் அமிர்தராஜை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் அமிர்தராஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு முன்னாள் டென்னிஸ் பிளேயர். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமான வளர்ச்சி, இதுதான் இதோட முக்கிய நோக்கம். அதை பற்றி இந்தியாவில் அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுறது, அதுக்காக UN அம்பாசிடராக அசோக் அமிர்தராஜ் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கான இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் 2017 வந்து ஷில்லாங்கில் நடந்திருக்கு. இந்த ஷில்லாங் மேகாலயாவில் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை வந்து துவக்க விழாவில் துவக்கி வச்சது டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஜுபீன் இரானி. இதுதான் முதல் முறையாக இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய முதல் சம்மிட். இந்த மாதிரியான ஒரு சம்மிட், இன்வெஸ்டர் சம்மிட் முதல் முறையாக நடக்கிறதுனால இதை நடத்துறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனும், அது இல்லாமல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும், அது மட்டும் இல்லாமல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இன்வெஸ்டார் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஷில்லாங் மேகாலயாவில். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்த மாநிலங்களில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மூலதனம், அதே மாதிரி உள்நாட்டில் மூலதனம், அவங்களுக்கு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பிலிப்பைன்ஸோட மணிலாவில் நடந்த 2017க்கான டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டில் வெஸ்லி சோ வின் பண்ணியிருக்காரு. போலீஸ் கமிஷனர் ஆஃப் டெல்லி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமுல்யா குமார் பட்நாயக்கை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 30 ஆன்டி லெப்ரசி டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஊழல் தடுப்பு நீதிமன்றம் சொல்லப்படுற இந்த லோகயுக்தா அப்படின்ற அந்த லோகயுக்தாவோட ஜட்ஜாக வந்து ரிட்டையர்டு ஜட்ஜ், கர்நாடகாவை சேர்ந்த ஹைகோர்ட் ஜட்ஜு, அவர் வந்து P. விஸ்வநாத் ஷெட்டி, அவர் கர்நாடகா மாநிலத்துக்கு லோகயுக்தாவோட ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. லோகயுக்தாவை நாம் சிம்பிளாக ஆன்டி கரப்ஷன் ஒம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒம்பட்ஸ்மேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒம்பட்ஸ்மேன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் ஒம்பட்ஸ்மேன் இருக்குது. உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் பேங்க்னால சஃபர் ஆகிறீங்க அப்படின்னா, அப்போது உங்களோட பிரச்சனைகளை அந்த ஒம்பட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது அந்த ஒம்பட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க உங்கள் சைடில் என்ன இருக்குது, அவங்க சைடில் என்ன இருக்குன்றது ஆராய்ஞ்சு எந்த சைடு பிரச்சனை இருக்கோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, எந்த சைடு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஒம்பட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரப்ஷன் ஒம்பட்ஸ்மேன்னு இருக்குது, அது வந்து கோர்ட்டில் இருக்கும். ஸோ அதை பேர் வந்து லோகயுக்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஜட்ஜாக வந்து ரிட்டையர்டு ஜட்ஜு விஸ்வநாத் ஷெட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலோட செக்ரட்டரி ராம் மொய்வா, அது மட்டும் இல்லாமல் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட டெவலப்மெண்ட் கமிஷனர் அலோக் குமார், இவங்க 2 பேரும் வந்து இந்த பேம்பூ சம்பந்தமான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா மூங்கில் சம்பந்தமான விஷயங்களுக்காக 2 பேரும் கையொப்பம் பெற்றிருக்காங்க. இந்த கையொப்பம் மூலமாக அந்த டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் ஸ்கில்டு மேன் பவரை எப்படி உருவாக்குறது, இந்த பேம்பூ மூலமாக உருவாக்குற பொருள்களை வந்து எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறதை எப்படி நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது, உள்நாட்டுக்குள்ளே எப்படி விற்கிறது, எப்படி நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக பேம்பூ ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது அப்படின்றதுக்காக இந்த 2 அமைப்புகளும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க.
நம்முடைய இஸ்ரோ ரீசெண்டாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான க்ரையோஜெனிக் என்ஜின், அதாவது GSLV Mac 3 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இந்த என்ஜின் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ராக்கெட் நம்ம அனுப்பும்போது ராக்கெட் வந்து மேல்தளம் கீழ்த்தளம் ரெண்டாக பிரிப்பாங்க. அதில் மேல் தளத்தில் இந்த இன்ஜினை பொருத்தி இந்த இன்ஜின் கொடுக்குற அந்த ப்ரெஷர்னால் அந்த ராக்கெட் வந்து மேல் நோக்கி மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு அந்த எனர்ஜி வந்து அதிகமான எனர்ஜி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கிற இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிரையோஜெனிக் என்ஜின் பார்த்திங்கன்னா அப்பர் ஸ்டேஜ் வந்து GSLV Mac 3 அப்படின்னு சொல்கிறாங்க. சையத் மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடந்தது. அதில் நம்மளோட PV சிந்துவும் சமீர் வர்மாவும் வின் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆக்ஷன் பிளானை நெக்ஸ்ட் 3 ஒலிம்பிக்ஸ்க்காக பிளான் பண்ணுறாங்க. அதாவது 2020, 2024 அண்ட் 2028 ஒலிம்பிக்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியை வந்து லான்ச் பண்ணது வந்து யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் விஜய் கோயல். பேசிக்கலி இந்த கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கோபிசந்த் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஃபேமஸ், அவர் முன்னாள் பேட்மிண்டன் பிளேயர். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்கில் மெடல் எடுக்கிறதுக்கு கோச்சாக இருந்தவர், எடுத்த பொண்ணுக்கு வந்து கோச்சாக இருந்தவர். அப்புறம் அபினவ் பிந்த்ரா, ராஜேஷ் கல்ரா, ஓம் பட்நாக், வீரேன் ராஸ்குனா, அப்புறம் பல்தேவ் சிங், அப்புறம் ப்ரொஃபஸர் கண்ணா அண்ட் சந்தீப் பிரதான், இவங்கெல்லாம் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இவங்களோட பேசிக் மோட்டோ என்னென்னா, வேர்ல்ட் கிளாஸ், அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ், நம்மளோட பிளேயர்ஸை வந்து எக்யூப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, வேர்ல்ட் கிளாஸ் சப்போர்ட் சிஸ்டம் எதெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கையாக வந்து 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றத இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க.